இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கோவை அரசு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 2017 முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எனப்படும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்தோரிடம் உறுப்பு தானம் பெற்றும் நோயாளிகளின் உறவினர்களிடம் இருந்து தானமாக பெற்றும் இதுவரை 100 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து இங்குள்ள அரசு டாக்டர்கள் சாதனை படைத்துள்ளனர். சிறுநீரகங்களின் செயல்பாட்டை கண்காணிப்பதுடன் அது ஆரோக்கியமாக செயல்பட உட்கொள்ள வேண்டிய உணவுகள் குறித்தும் மூளைச்சாவு அடைந்தோரிடம் உறுப்பு தானம் பெற வேண்டியதன் அவசியம் பற்றியும் கோவை அரசு மெடிக்கல் காலேஜ் டீன் கீதாஞ்சலி விளக்கினார். 100 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம் 2017 இப்போ வரைக்கும். அது ஒரு பெரிய சாதனை தான். அது லைவ் டோனார்ஸ் கிட்ட இருந்தது, ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து வாங்கினது 45. அதுக்கப்புறம் மூளைச்சாவு அடைந்தவங்க கிட்டேருந்து வாங்கி ஆப்ரேஷன் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது 55. அந்த டிரான்ஸ்டான் அப்படிங்கிற தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் இருக்குது. அது 2008 செயல்பட்டுருக்கு. அது ஒரு ஆப் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அப்போ அதில் ரெஜிஸ்டர் ஆனால் தான் அது வழியாக அவங்களுக்கு ப்ரையாரிட்டி பேசிஸில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இவங்கெல்லாம் டயாலிசிஸில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் டயாலிசிஸ் நாள் பட பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் தான் வேறு வழி இல்லைங்கிற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே அவங்க டயாலிசிஸ்க்கு போகும்போதே க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறேன், இது செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு வரும்போது அப்போவே அவங்க பதிவு பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு ஓவர் நைட் கூட அவங்களுக்கு டயாலிசிஸ் இனி ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ போய் நம்ம கிட்னி தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்டான்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன் மூலமாக பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் அவங்களுக்கு வரும். இதில் யூராலஜி டிபார்ட்மெண்ட்டும் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்டும் லயஸ் பண்ணி இது பண்ணணும். அது கூட அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டோடது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அனஸ்தட்டிஸ்ட் இல்லாமல் நான் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு டீடியஸ் ப்ரொசீஜர். மூளைச்சாவு அடைஞ்சவங்கலேருந்து பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங் ஆக்சுவலாக. அவங்க நம்ம ஒரு 1.5 days அவங்களுக்கு ரத்த ஓட்டமெல்லாம் சீராக மெயின்டைன் ஆகணும். அதுக்கு ஃபிசிஷியன் பார்க்கணும், கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணும். லைக் பிரெயின் டெட் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி கிட்ட நம்ம சொல்லுவோம். சொன்ன உடனே அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுக்கும்போது அப்னியா டெஸ்ட்டுன்னு அதுக்கப்புறம் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதில் ஃபிசிஷியனோட ரோலு, கார்டியாலஜிஸ்டோட ரோலு, அனஸ்தட்டிஸ்டோட ரோலு, கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன், இது மாதிரி எல்லாத்தோட ரோலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த ரத்த ஓட்டெல்லாம் சீராக இருந்து, இருதயம்லாம் துடிப்பெல்லாம் நல்லா இருந்து, எல்லாம் பிபி மெயின்டைன் ஆகி அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம அவங்க நம்ம பிரெயின் டெட் டோனர்லேருந்து அதை ரிசீவ் பண்ணி மற்றவங்களுக்கு இது பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சு. அதில் எங்கள் ஸ்டாஃப் நர்சஸ்ஸு, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன் ஆல் த டிபார்ட்மெண்ட், அப்புறம் நெஃப்ராலஜி, யூராலஜிலலாம் ஹியூமன் ரிசோர்ஸஸ், இவங்க ஆட்டிடியூடும் நல்லா இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இப்போ மாதத்துக்கு ஒரு கேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்ம பிரெயின் டெட் டோனர்லேருந்தே. அதுபோக கெடாவரிக் டோனர் நம்ம வர பண்ணிகிட்டே தான் இருக்கோம். 25 பிரெயின் டெட் டோனர்ஸ்லேருந்து நம்ம இந்த 2020 பண்ணியிருக்கோம். ஸோ பிரெயின் டெட் மூளைச்சாவு அடைஞ்சவங்கலேருந்து 25 பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அதில் 23 இங்கேயே நம்ம இது பண்ணியிருக்கோம். இது இன்னும் நிறைய பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு இது ஒரு மாதத்துக்கு ஒரு பேஷண்ட் அப்படி தான் நம்ம இப்போ பிரெயின் டெட் இன்னும் நம்ம பிரெயின் டெட் ஐடென்டிஃபிகேஷன் நல்லா பண்ணணும். அதுக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம். அவங்கள திருப்பி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு பிரெயின் டெட் டோனர் வரும்போது அந்த பிரெயின் டெட் டிக்ளரேஷன், அதுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி அவங்கள ஃபிட்டாக ஆக்கிறது ஃபார் தி இது டொனேஷன், அது எல்லாமே நம்ம ஒரு ட்ரைனிங்கும் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து கவுன்சிலிங் பார்ட்டு நல்லா பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா பிலோ த பாவர்ட்டி லைன் பீப்புள் நிறைய பேர் அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ரிலேட்டிவ் இறந்தா கூட நம்ம 5 பேர்த்துக்கு அவர் ஏதோ ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டி அக்ராஸ் எஜுகேஷ்னல் பேரியரு, சோஷியோ எக்கனாமிக் பேரியர்
பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் கிட்ட நிறையா அந்த டெண்டன்சி இருக்குது. அது வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னும் நம்ம டார்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். சிறுநீரகம் சம்மந்தமான டயட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக லைக் சிறுநீரகம் வந்து கடைசி நிமிஷம்தான் செயலிழக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்பப்போ வந்து நம்ம ஒரு பிளட் யூரியா, சீரம், கிரெட்டின் அதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். ஹார்ட் அட்டாக்லாம் பார்த்தா டக்குன்னு ஒரு செஸ்ட் பெயின் வரும், நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர்த்துக்கு. பட் இது வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து கடைசி நிமிஷம் தான், முடிஞ்ச வரைக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கும். கடைசி நிமிஷம் தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பியாண்ட் அ சர்டன் ஏஜ் வந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி அது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பண்ணிக்கணும். டயட்ரி லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருக்கணும்.